ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நமக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 25,585 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ இப்போ நான் ஏற்கனவே பார்த்துருந்தேன் அப்படின்னா இந்த 25,646 டு இந்த 25,746 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே நான் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து மார்க் பண்ணியிருந்தேன், டெம்பரரி சப்போர்ட் ஜோன். ஸோ டெம்பரரினா நெக்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட் ஜோன் வந்து நான் இதுவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ப்ரீவியஸாக நம்ம வந்து ரீசெண்ட் டேஸில் பார்க்குறப்போ ஸோ இதுக்கு இன்னைக்கு கேண்டில் தவிர இதுக்கு முந்தின நாள் கேண்டில்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால என்ன பார்க்க முடியுது அப்படின்னா ஒரு லோயர் வீக் வந்து பார்க்க முடியுது. ஸோ எக்ஸாக்டாக நமக்கு இந்த சப்போர்ட் ஜோன் கிட்ட வந்து நமக்கு வந்து என்ன ஆகிருக்கு, ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி நமக்கு அகைன் என்ன ஆகிருக்கு அப்படின்னா செல்லிங் வந்து ஒரு பையிங்க மாறி இருக்கு இந்த இடத்துல. பட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாலும் செல்லிங் வந்து பையிங்க மாறி இருக்கு. பட் இது மொத்தமாக நடந்ததே எங்க அப்படின்னா நம்மளோட இந்த ஒரு சப்போர்ட் ஜோனுக்கு கீழே நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ இப்போ நாளைக்கு கேண்டில் வந்து இங்கே செப்பரேட்டாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் சப்போர்ட்டான இங்கே ஒரு இந்த அரௌண்ட் 25,300 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் கிட்ட வந்து நமக்கு வந்து ஒரு டச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 நாள் கழிச்சு கூட இங்கே வந்து டச் ஆகலாம். அப்படி இல்லை நாளைக்கு வந்து இந்த ஒரு சப்போர்ட் சொன்னால் டச் பண்ணாமல் கேண்டிலே ஃபார்ம் ஆகும், இந்த டச் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் டேவோட கேண்டிலும் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ அப்கமிங் டேஸில் அகைன் இந்த 25,864 அப்படின்ற ஒரு ப்ரைஸை கூட நம்மளால் அகைன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போதைக்கு நம்மளால் ஸ்ட்ராங் டிசிஷன் எதுவும் எடுக்க முடியாது. எதர் இந்த சைடு போகும் இல்லைனா இந்த சைடு போகும் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு வந்து சப்போர்ட் ஜோனை டச் பண்ணிருக்கு. ஸோ நமக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு கன்ஃபர்மேஷன் கேன் வந்து ஆகணும். பட் இன்னைக்கு ஆனதே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செல்லிங் சைடில் ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி தான். ஏன்னா நம்மளோட சப்போர்ட் ஜோனு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இதுக்கு முந்தின நாள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலில் டச் பண்ணி கேண்டில் ஃபார்ம் ஆகியிருந்தாலும் க்ளோஸ் வந்து வைக்கல இது கீழே. பட் இன்னைக்கு பார்க்குறப்ப நமக்கு வந்து க்ளோஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு வந்து நாளைக்கான கேண்டில் வந்து என்ன மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு நிஃப்டி 50ல் டாப் கெய்னிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இண்டிகோ இருக்குது. ஸோ அரௌண்ட் 4% வந்து 4.16% வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு. சார்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இண்டிகோ இன்டர்குளோப் ஏவியேஷன். ஸோ நம்மளோட சப்போர்ட் லெவலான இந்த 4,000, ஸோ இந்த 4,740 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸாக நமக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆகியிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவை நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு டபுள் பட்டம் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நாளைக்கும் இந்த கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து நமக்கு இந்த 5,033 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இந்த 4,991 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கூட நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இது கூட ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 4,991 வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 5,033 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டெக் மஹேந்திரா இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ டெக் எம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு ஓவராலாக பார்க்குறப்போ. ஸோ பட் நமக்கு வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஆல்மோஸ்ட். பட் நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து, ஸோ இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹை வந்து நமக்கு பிரேக் ஆகியிருக்கு. பிரேக் ஆகி நல்ல ஒரு பையிங் கேண்டலுமே வந்திருக்கு. பட் இந்த இடத்துல நமக்கு இம்மிடியேட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஸோ பை பண்ணுறது சேஃபா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இமீடியட் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறப்ப நம்ம வந்து பை பண்ணக்கூடாது. ஸோ அப்படி இல்லை பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு சின்ன குவான்டிட்டி, இப்போ 100 குவான்டிட்டி பை பண்ணணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 50 குவான்டிட்டி 25 குவான்டிட்டி மட்டும் பை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கோட்டக் பேங்க் பார்ப்போம். கோட்டக் கோட்டக் பேங்க் வந்து நமக்கு இன்னைக்கு க்ளோஸ் வந்து 426 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணுறது நல்லது. ஸோ வெயிட் பண்ணுவோம் 1 or 2 days. ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் நம்ம வந்து டாப் கெய்னிங் ஸ்டாக் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இருக்கிறது நமக்கு சிஜி பவர் இருக்குது.
ஸோ சிஜி பவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. ஃபால் கொடுத்துட்டு நமக்கு இந்த இடத்துல ஒரு ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரியுது. பட் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து 1 or 2 days வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெக்கவரிங் ஃபேஸில் இருக்குது. நம்ம கண்டிப்பாக பை பண்ணணும்னா கூட பை பண்ணி ஹோல்டு பண்ணலாம். பட் இப்போதைக்கு நமக்கு இமீடியட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இருக்குது. பட் ரெக்கவரிங் ஃபேஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு நியூ ஹை பிரேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கூட நம்மளால செட் பண்ண முடியும். அந்த இடத்துல இது ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்தாலுமே நமக்கு வந்து ரெக்கவரிங் ஃபேஸில் இருக்கிறதுனால இந்த ஒரு ஏரியாவை பிரேக் பண்ணி செப்பரேட்டாக நாளைக்கு கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா கூட நமக்கு அடுத்தடுத்து ஹை வந்து ஃபார்ம் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அரௌண்ட் 720 கிட்ட. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக பை பண்ணணும்னா கூட நம்ம வந்து பண்ணலாம். பட் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டர் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஆல்மோஸ்ட் ரெக்கவர் ஆகி முடிஞ்ச மாதிரி இருக்குது ஒரு ஃபேஸ். ஸோ அடுத்து இந்த ஹைஸ் இருக்குது. ஸோ இதை ரீச் பண்ணுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு டொரண்ட் ஃபார்மா இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு புல்லிஷ்ல இருக்குது. ஓவரால் நம்ம இந்த சார்ட் பேட்டர்னோட மூவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் சைடில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி க்ளோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4086 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. நமக்கு நல்ல ஒரு ப்ரீவியஸ் ஹைஸ் பிரேக் அவுட்லாம் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு பையிங் சைடில் தான் இருக்குது. ஓவரால் பார்க்குறப்போ நம்ம வந்து ஒரு லாங் டேர்மில் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம வந்து தாராளமாக பை பண்ணி ஹோல்டு பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த இன்னைக்கான க்ளோஸை தாண்டி நாளைக்கு வந்து ப்ரைஸ் ரைட் ஆகிட்டு இருந்தால் தாராளமாக நியூ என்ட்ரி கூட எடுக்கலாம். பட் ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஷார்ட் டேர்ம் டார்கெட் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஹெச்ஏஎல். ஹெச்ஏஎல் நமக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னும் 1 or 2 கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகட்டும். பட் இமீடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 4748 வந்து இமீடியட் சப்போர்ட் லெவலாகவும் நமக்கு இந்த 4252 அப்படின்றது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அது எல்லாத்தையும் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன்.